Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. ஒரு வாட்டி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டிவிக்கு நல்ல ஒரு பெரிய டிவி தான், அது வந்து ஒரு ஷோ நடத்தினாங்க, ஒரு காமெடி ஷோ. அந்த ஷோக்கு வந்து ஏதோ கால் பண்ணிட்டு, சார் ஆடிஷன் எப்போ ஆடிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. நான் டப்பு நாங்களாம் இப்போ ஆர்வ கோளாறாக இருப்போம்ல, நம்ம டிவியில் போய் எப்படியே அதை நடிக்க வந்துடணும். கால் பண்ணி எந்த சேனல் அப்படின்னா, நாங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தேன். அந்த சேனல் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு கட் பண்ணிட்டார். அப்படியே சிரிச்சுட்டு சரி பக்கத்தில் ஃப்ரெண்டு வேறு இருந்தான். ஓகே சார் ஆடிஷன் அப்புறமா சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். அப்படின்னு திட்டாங்க. யூடியூப்னு சொன்னதையுமே திட்டாங்க. நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்கள் உங்களுக்கு கதையை. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று புக்கான சார், மதியானம் டிஸ்கஷன்லாம் போயிட்டேன். டேரக்டர் சாரோட உட்காந்து பேசிட்டுலாம் இருந்தேன். பேசிட்டு நம்ம ஃபுல்லாக தாடி வச்சுருந்தேன், லுக்கு சேஞ்ச் பண்ணணும், தாடி எடுக்கணும்னாங்க. சரி சார் நான் சேஞ்ச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு சலூனுக்கு போயிட்டேன். சலூன் போயிட்டு நைட் உட்காந்து ஒரு 8 மணிக்கு எடுத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அவங்க இதெல்லாம் தயாராகிட்டு இருக்காரு. படத்திட்டு நான்ட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு எங்கே லொக்கேஷன் அப்படின்னா, ஒரு சின்ன சேஞ்ச் சார் அப்படின்னாங்க. லொக்கேஷன் தான் சேஞ்ச் பண்ணப்போ யார் என்ன சேஞ்ச் கேட்டால் ஆர்டிஸ்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு சார், நீங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியே இதை எடுத்து கையில் கொடுத்துட்டு நான் வரேன், நான் வேற ஒரு நாள் வரேன் அப்படின்னு கிளம்பி போனேன். இவங்களாச்சும் உள்ளே போய் தான் அடி, நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடி எனக்குலாம். ஸோ இந்த மாதிரி அனுபவங்களாக இருக்கு. இல்லை ஆரம்பம் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ வாங்க தான் செய்வோம் அப்படின்னா, நாங்கள் இவ்வளோ வாங்குவோன்னு எதிர்பார்க்கல. முரட்டு வாங்க நிறையா கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நீங்கள் தான் அடுத்து நீங்கள் தான் இது கொண்டு போகிறீங்க அப்படின்னு கன்ஃபார்ம்லாம் பண்ணிடுவாங்க. நம்ம அதோட எக்ஸைட்மெண்ட் எனர்ஜிலாம் வந்துடும். ஆஹா அடுத்து சார் இப்படி பண்ணலாம் அப்படி அதெல்லாம் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ப்ரோ ஸ்கிரிப்டில் நான் ஏதாச்சும் இம்ப்ரவைஸ் பண்ணலாம் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னா உங்கள் கேரக்டர் நீங்கள் என்ன வேணும் இம்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு படத்துக்கெலாம் கூப்பிட்டு நீங்கள் தான் படம் இல்லாமல் நீங்கள் இது பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து ஏற்கனவே நிறையா வாங்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் இம்ப்ரைஸ் மட்டும் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஓகேனா பண்ணுற ப்ரோ, இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படியே பண்ணிடுறேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் இம்ப்ரைஸ் பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு ப்ரோ முடிஞ்சிச்சா ப்ரோ அப்படின்னா ப்ரோ போயிட்டுருக்கு, இந்த வாரம் எண்டில் நம்ம ஃபஸ்ட் டிராஃப்ட் முடிஞ்சிடும், அப்புறம் இம்ப்ரைஸ் பண்ணிடலாம்னாங்க. மறுபடியும் இந்த வாரம் எண்டில் கால் பண்ணால் ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் இது மாற்றிட்டோம். எது ப்ரோ மாற்றினீங்க? கேரக்டர் ஏதாச்சும் இந்த மாதிரி நீங்களே மாறிட்டீங்க, உங்களுக்கு போல வேறு வச்சு போகிறோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். சார் இது அதாவது இந்த கேன்சல் ஆகிறது ஆர்டிஸ்ட் சேஞ்செலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா சார், இப்போ எந்த மோடில் நல்லா இருக்கேன்னா நடந்தால் தான் ஷாக் ஆகிறேன். பரவாயில்ல ஷூட்டிங்லாம் போகிறோமா, அட்வான்ஸ்லாம் தெரியுங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பேட் நியூஸே பழக்கமாயிடுச்சு. என்னடா அந்த படம் இல்லைனா போயிடுச்சுன்னா ரைட் விடு அடுத்த வேலையை பார்ப்போன்ற மாதிரி. நல்ல வேலை சார். எனக்கு இந்த சினிமாவுக்கு மட்டும் தனியாக ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா சார் நிறைய பேர். எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது உங்கள் மன தைரியத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன்னு தான் தோணும். ஏன்னா நாங்கள் யூடியூப் இருக்குது, தினமும் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணிக்க முடியுது. அவங்களுக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி அதுக்கப்புறம் அது கிடைக்கலன்னா அடுத்து அவங்க ஆஃப் ஆகுறது. நாங்கள் இப்போ ஆஃப் ஆகி நான் திரும்பி வந்தேன்னா டீமில் இவங்களாம் இருப்பாங்க, நம்ம அடுத்து ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இது போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை 4 பேர் பேசினாவே நீங்கள் வந்து அதுலேருந்து வெளில வந்துடலாம். மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாதுல்ல. இல்லை சார். அதுவும் எனக்கெலாம் ரீசெண்டாக ஒரு பெரிய படத்தில் கொஞ்சம் பெரிய ரோலு. அதாவது எப்படின்னா நான் டீம் கிட்டலாம் சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு போது 6 மாதம் கிட்ட போயிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னா நம்மளுக்கு தோணும்ல சார், இப்படி ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இந்த ரோலில் ஒரு சீன் நல்லா நடிச்சிட்டோன்னா என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற அப்படி ஒரு படம். போது ஆக்சுவலாக அந்த ஹீரோக்கும் டேரக்டருக்கு அது சண்டை போல் அவங்க டீம்லேருந்து கால் பண்ணி கிஸ்ஸுலாம் எதுவுமே நம்பாதீங்க, படம் கண்டிப்பாக பண்ணுறோம், உங்களை முடியெல்லாம் வளர்க்க சொல்லியிருந்தாலும் ஆமாம் அதெல்லாம் வெட்டிடுங்க, வேறு வேலை இருந்தால் போய் பார்த்துக்கோங்க, நம்ம படம் பண்ணுறோம்னா இப்போ இதில் என்ன சொல்கிற மாதிரிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹீரோ வந்து அடுத்து ஒரு 4-5 படம் கமிட் ஆகி அடுத்து அப்டேட் வந்துருச்சு. அதனால் அந்த படம் வந்து ஒரு 3-4 வருஷம் கழிச்சு விட பேர் மட்டும் சொல்லி அதாவது சார் சினிமாவில் எல்லாமே ஒரு இதுவாக இருக்குது சார். உள்ளே போகிறது ஒரு கஷ்டம், உள்ளே போயிட்டு சரி அங்கே ஏதோ நடிச்சிட்டோம், ஓகே நடிச்சுட்டு பேமெண்ட் வாங்குறது ஒரு கஷ்டம். அப்புறமா சரி நம்ம பேமெண்ட் சரி பேமெண்ட் ஏதோ அது கூட விட்டுருங்க, படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது கஷ்டம், அவங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம்,
படம் சரி கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணி அது ஹிட் ஆகுது, அதை விட கஷ்டம். ஹிட் ஆனால் நம்ம கேரக்டர்ஸ் வெளியே தெரியுது கஷ்டம், நம்மளது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியணும். உள்ள வர வர சினிமாவில் சக்ஸஸ் ஆனவங்களாம் பார்க்கும்போது அவங்க நாத்திங்கன்னா என்னவோ தெரியல, எப்போ ஆனால் கடவுள் உங்கள் பக்கம் இருக்காங்கடா சாமின்னு தான் தோணுது. ஏன்னா எல்லா ஸ்டெப்லேயும் ஒரு 10,000 தடங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தகர்த்துட்டு ஒருத்தர் வந்து ஹிட் ஆகுதுன்றதுலாம் வந்து பெரிய விஷயம் தான் சார். இல்லை, உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் சினிமா பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நான் இவங்கெல்லாம் வந்து ஆக்டிங் சைடில் போய் இதானாங்க. நான் வந்து இங்கிட்டு இந்த பேக் எண்டில் ஏடி ஏசியாக போய் போன எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நான் அது இதை விட மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். இதை விட மோசம். ஆமாம். ஒரு படத்தோட சினிமா ஆஃபீஸ்லலாம் வந்துட்டு நான் வந்து லஞ்சு கரெக்டாக வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க சார். ஏதோ மீனை மாற்றி வாங்கிட்டு இந்த கதை நானே இப்போ தான் சார் கேள்விப்பட்டேன். உங்கள்கிட்ட சொன்னால் நீ என்னென்னவே எனக்கு தெரியும். அவரை வந்துட்டு இந்த பையனுக்கு ஃபியூச்சர்லாம் இல்லை, கான்சென்ட்ரேஷன்லாம் இல்லைன்னா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆதி கான்சன்ட்ரேஷனாக என்ன மீன் கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்புறம் பார்த்தா வேற ஏதோ கிழங்கா மீனுக்கு பதிலாக இல்லை வஞ்சர மீனுக்கு பதிலாக வேற ஏதோ மீன் வாங்கி வறுத்த மீன் உயிரோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த மீனோட டைப்பை மாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுக்கு அதுக்கு இப்படிலாம் சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த இதில் எப்படி என்னை ஜட்ஜ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரில. ஸோ சரி ரைட் ஓகேன்னு நானும் வந்துட்டேன். வந்து அப்புறமா தான், அதாவது அதுக்கடுத்து தான் நாங்கள் இந்த ரீல்ஸில் பூம் ஆகி அதுக்கடுத்து நாங்களே ஒரு ஆட் ஷூட்லாம் பண்ணோம் நாங்கள். அப்போ அதில் நான் வந்து சினிமோட்டோகிராஃபராக வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கேமரா க்ரூ, லைக் வந்து அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபரு, கேமரா அசிஸ்டன்ஸு, லைட் அசிஸ்டன்ஸு எல்லாம் மேனேஜ் பண்ணுறேன், எல்லாரையும் மேனேஜ் பண்ணி எடுத்து அந்த ஷூட்டை நாங்கள் பக்காவாக முடிச்சு கொடுத்தோம். நாங்கள் நல்லா இருந்துச்சு சார். என்ன கம்பெனி திவால் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் அந்த ஆடை வெளியில் விட முடியல. அது வேற ஆயிடுச்சு சார். ஸோ அப்போ அந்த இது பார்க்கும்போது வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, இப்போ அந்த படம் அப்படி சொன்னாங்க, சரி அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா அது இப்போ தான் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. சினிமாக்குள்ளே வரணும்னா கிட்டத்தட்ட வந்து, அதாவது இவர் ஸ்டாண்டப் காமெடிக்கு சொன்ன மாதிரி மானரோசம் அதெல்லாம் இது பண்ணணுன்ற மாதிரி சினிமாவுக்கும் பிறந்தோன்றீங்களா? ஆமாம், அப்படி சினிமாவுக்கு தான் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷனு, ஆனால் அதே மாதிரி பேஷன்ஸ் முக்கியமாக. எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்து அதை ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிவிட்டு நெட்வொர்க்கிங்கை டெவலப் பண்ணிட்டு வரோமோ அப்போ தான் அந்த ஒரு சக்ஸஸ்ன்றதை, அதாவது சக்ஸஸோ சஸ்டைனபிலிட்டியோ அந்த இதை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வேயே அப்போ தான் வருது. ஸோ அதுதான் அது கிளியராக தெரியுது. ஏன்னா அதே மாதிரி மேஜராக நான் சினிமாவை ஒரு இந்த அசிஸ்டன்ஸ் சைட்லேருந்து கவனித்தது என்னென்னா, நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்ப பேசப்படுது. நம்ம சொல்லுவோம் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் நம்மளை ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஜட்ஜ்மெண்டலோட தான் பார்க்குறாங்க. ஓகே, இவன் இப்படி தான் இருப்பான், இவனா இதுதான் பண்ண போகிறான், இவனா இப்படி தான் இருப்பான் அப்படின்றத தான் பார்க்குறாங்க. அப்போ அது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம செய்கிற ஒர்க்கு கரெக்டாக நம்ம டிசிப்ளின்டாக இருந்தோம்னா அதுவே நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது அப்படின்றது. அதாவது ரொம்ப வந்துட்டு, அதாவது இப்போ அந்த ஒரு ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கிறதோ, இல்லை ஸ்கில் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், ஐ எம் ஸோ ஸ்கில்ஃபுல் ஆஃப் தட் அப்படின்ற மாதிரி காமிக்கிறவங்களோட அந்த விளைவு என்ன ஆகுதுன்றது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சினிமா வட்டாரம் வந்து ஒரு கடல் மாதிரி அப்படின்ட்டுன்னு. ஆனால் அது வந்து எனக்கு மித்துன்ற மாதிரி உடஞ்சிருச்சு. கடலாம் இல்லைன்றீங்க? இல்லை, அதாவது ஒரு விஷயம் வந்தாவே அப்படி ஃபுல்லாக சர்க்கிளுக்கே தெரிய ஆரம்பிச்சிருது. நம்ம சினிமா சர்க்கிளில் ஒரு மீடியா சர்க்கிளோட பழகுறோம்னா, எனக்கு இவர் தெரியும், இவர் இது பண்ணுறாரு, இது இப்போ பார்த்தேன், நான் இது செஞ்சு இது கேட்டேன், இது வச்சேன் அப்படின்ட்டு அந்த இப்போ இவங்க சொல்கிற சினிமா நியூஸ் வந்துட்டு இவங்க சொல்லியும் கேட்குறேன். நான் என்னோட மற்ற ஏடி ஃப்ரெண்ட்ஸோடையும் அவங்ககிட்ட பேசும்போது அந்த நியூஸை நான் கேட்குறேன். ஸோ அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதே தவிர்த்து, ஒன்று எங்கேயோ நடந்துச்சுன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் எங்கே தெரிய போகுது அப்படின்ற அந்த ஒரு லெத்தாஜிக்கில் இருக்க முடியல. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு அதான் நம்ம கேரக்டரை ரொம்ப அது டிஃபைன் பண்ண தான் செய்யுது. அங்கே செட்டில் வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா அது இந்த இபிஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. அவங்க நோட் பண்ணி அடுத்த படத்துக்கு போகிறப்ப ஆமாம் அந்த பையன் நல்லா பண்ணான்ப்பா, இவனை இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படின்ற அளவுக்கு டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு ஒன்று என்ன வித்தியாசமாக பட்டுச்சுன்னா சார், நான் சாலிகிராமம்ன்றனால நிறையா மீடியம் லெவல் ஆக்டர்ஸ், ஸ்டார்ஸ்னு சொல்ல முடியாது, மீடியம் லெவல் ஆக்டர்ஸ் நிறையா பேரை பார்ப்பேன். எங்கள் அப்பாக்கெலாம் ஒரு எண்ணம் இருக்கும், அவங்க எப்பவுமே ஒரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் மிடுக்காக இருப்பாங்க. ரஜினி சார் அப்படி இருக்காரு, இவன் அப்படி சீன் போகிறான், இப்படிலாம் பேசிச்சுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் அவங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அப்படிலாம் இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன சொல்கிறது,
ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒரு பேமெண்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிக பேமெண்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஸ்கெடியூலாக இருக்கட்டும், இது எல்லாமே ஏன் சினிமாவில் ஏன் இவ்வளோ சீன் போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் புரிஞ்சு அவங்க சீன் போடல, பாவம் அவன் சர்வைவலுக்காக இதெல்லாம் பண்ணுறான். சினிமாலையும் நடிக்கணும், வெளியிலையும் கொஞ்சம் நடிக்க வேண்டியது. ஆமாம், கண்டிப்பாக சார். சினிமாக்காக வெளியில் நடிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க கூட வெளியில் ஜென்ரலாக பேசினா அட ஏன் ப்ரோ நீங்கள் வேற அப்படிதான் இருக்காங்க அவங்க எல்லாருமே. இவனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ இப்படி இப்படி நடந்துட்டு இருந்தியாடா, ஏன்னா புஸ்குன்னு போயிட்டா அப்படின்னா அவன் என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் இருக்கு. கொஞ்சம் பேமெண்ட்ஸில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு போடுறது ஒன்று இருக்குல்ல சார், இருக்கிறதுலே ஒருத்தர் அதிகமாக சண்டை போட்டு இருக்கிறதுலே ஒருத்தர் இல்லை நான் 9 மணிக்கெலாம் நான் போயிடுவேன் நீங்கள் ஏன் முடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் முதல்ல போடுறாங்க. ப்ரோ நீங்கள் விடுங்க ப்ரோ, நான் இருக்கேன் 12 மணி வரைக்கும் இருக்கேன், நான் ஒரு இனிமையாக பேசி இன்முகத்தோட இருந்தால் நல்லா இருக்கான் தம்பி, இவனுக்கு கடைசியாக போடுங்க பேமெண்ட்டு அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு கொடுத்துக்கலான்ற மாதிரி போயிடுது. ஸோ நம்மளையே நம்ம கேரக்டர் அது கிடையாது. ஆட்டிடியூட் காட்டுறதோ இல்லை திமிரா பேசுகிறதோ இல்லை கோவப்படுறதோ நம்ம கேரக்டர் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் அதை நோக்கி புஷ் பண்ணி அப்படி மாற வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்களோன்றது சினிமா வந்து அந்த ப்ராக்டிகாலிட்டி பார்த்தோன்னே எனக்கு ஒரு புரிஞ்ச ஒரு விஷயம். ரொம்ப நம்மளோட தன்மையை வந்து நம்ம ஒரு அந்த ஒரு சாஃப்டாக நம்ம பாட்டும் இருக்கிறோம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த இடத்துல நடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளுக்கு ஏதோ சீன் ஆட்டிடியூட் இருக்க மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட பழகினீங்கன்னு சொன்னீங்க. அவங்களோட பழகினதில் உங்களுக்கு கிடைத்த புரிதல் என்னவாக இருந்தது? அப்போது அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு வந்துச்சு சார். ஏன்னா நான் ஆக்டராக இருக்கும்போதே கஷ்டமாக இருக்கும். அண்ட் நான் கற்றுக்கிட்டது ஆக்டர் தான் இருக்கிறதுல ஈஸியஸ்டான வேலை, பர்ஃபார்ம் பண்ணணும். பட் எனக்கு ரூம் கொடுத்துட்டாங்க, எனக்கு கேரவேன் கொடுத்துட்டாலும் ரூம் கொடுத்துட்டாங்க, மேக்கப்பு ஒரு ஆள் வந்துடுவாங்க, ஃபுட்டு கிட்டுன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டர் பொழப்பு ரொம்ப நாய் பொழப்பு கிட்டத்தட்ட. அதாவது திடீர்னு டேரக்டர் என்ன கேட்பாருன்னே தெரியும். ஆமாம், எல்லாம் சாப்பிட்டு இருப்போம் அவங்க. ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் டேரக்டர் என்ன கேட்பாரு, அடுத்து என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி ஹார்டாகவே தான் இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கிறதுன்றதை தாண்டி முதல்ல அவங்க தான் திட்டு வாங்குறாங்க. ஆமாம், அதாவது அது கொஞ்சம் எனக்கு எல்லாத்துக்குமே ஆமாம், அது என்னடா இது ஒருத்தன் கிடச்சிட்டான்றதுக்காக எல்லாரும் இவ்வளோ அடிக்கிறீங்களேடான்ற மாதிரி கொஞ்சம் பாவமாகவும் இருக்கும். என்னப்பா இது பப்ளிக்லேயும் இவ்வளோ திட்டுறாங்கன்ற மாதிரியும் சொல்லிட்டு. ஏன்னா அது வேறு எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே அது கொஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு கோரிக்கையாக யாராச்சும் அதை கம்மி பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லது. பட் அவங்க ஒரு அந்த பதட்டத்தில் அவனுங்க அப்படியே இருக்கிறாங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் ஏடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டானா அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையில் சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கானோ இல்லையா சார், எதுலையாச்சும் போய் அவன் கண்டிப்பாக பூந்து மேலே வந்துடுவான். ஏன்னா லைஃப்பை மேனேஜ் பண்ண தெரியும். ஆமாம், ஏன்னா வாழ்க்கையே எழுதி கொடுத்துட்டு தான் ஏடி ஆக முடியும். அது பர்சனல் லைஃப் கிஸ்னல் லைஃப்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வாய் இட்லி எடுத்துப்பாங்க, டக்குன்னு கூப்பிட்றாங்க ஓடிடுவாங்க. அப்படியே போட்டு டைரக்ஷன் ஃபிலிம் பை டைரக்டர்னு தான் போடுறாங்க. பட் நிஜமாலே அந்த பசங்க இல்லைன்னா அந்த காஸ்டியூம் கண்டினியூட்டி அன்னைக்கு போயிடுச்சுன்னா என்னத்துக்கு ஆறுது? ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் இல்லைனா கூட அவங்க தான் கேட்பாங்க. பதட்டத்திலேயே ஃபோன் ப்ரோ நாளைக்கு வந்துடுவீங்களா அப்படின்னா எங்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாங்க. 50 பேர்த்துக்கிட்ட 50 பேர்த்து அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் இவனெல்லாம் கரெக்டாக பண்ணுவானுங்களா அப்படின்னா இவன் ஏன்டா கரெக்டாக பண்ணலன்னு ஏடிஸை தான் பிடிச்சி கண்டபடி வருவாங்க. சம்டைம்ஸ் ஆக்டர்ஸையும் திட்ட முடியாது. தப்பா நடிச்சிட்டாங்கன்னா ஆக்டர்ஸை திட்ட முடியாது, ஹீரோவை திட்ட முடியாது. லைக் எப்படின்னா அந்த ஆர்ட் ஒர்க் எங்கப்பா அப்படின்ட்டு அவங்கள திட்டுற மாதிரி எவ்வளோ நேரம் ஷார்ட் போயிட்டே இருக்கிறது அப்படின்ட்டு அவங்க திட்டம் பாவமாக இருக்கும். அண்ட் எல்லார் ஈகோவையும் அவங்க வாங்கிக்குவாங்க சார். நான் அந்த இப்போ டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ்லாம் நம்ம சினிமா செட்டில் வந்து கொஞ்சம் திடீர்னு கேமராமேன் கோவப்படுவாங்க, திடீர்னு டேரக்டர் கோவப்படுவாங்க, திடீர்னு ஆக்டர்ஸ் ரொம்ப கோவப்படுவாங்க. இவங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா இந்த ஈகோவை சமாளிக்கிற ஒரு வேலையை வந்து கொஞ்சம் ஈபி பண்ணுறாங்க. பட் அந்த ஃபஸ்ட்டு போரில் முதல்ல அந்த ஈட்டியோடு நிற்கிறது வந்து அந்த அசோசியேட் டைரக்டரோ இல்லை ஏடியோ தான். அவங்க தான் போயிட்டு சார் இல்லைங்க சார் இது பண்ணலாம். ஸோ அவனோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈகோவையும் ரொம்ப விட்டு தரான். அவங்க பேர் கூட வரதில்லை. இப்போ எனக்கு என்ன ஏடி, இவங்க ஏடின்றது நம்ம யாரும் போய் அப்ரிஷியேட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப ஒரு சாக்ரிஃபிஷியலான ஒரு ஜாப் தான். அப்படி ஆக்டர்ஸு அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறதோட சேர்த்து இந்த க்ரௌடு கண்ட்ரோலு இல்லாட்டி க்ரௌடு கிளியர் பண்ணுற மாதிரி அந்த ஆன் ரோட் ஷாட்டில் இருந்துச்சுன்னா வண்டி நிப்பாட்டுறதுக்கு அந்த வண்டிக்காரன்ட்டெல்லாம் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். லாஸ்ட் ஏடிலாம் ரொம்ப பாவம். அவன் க்ரௌடை நிப்பாட்டு நாங்கள் ஷூட் போகுதுன்னா அவன் ஒரு 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டும் போது வந்துக்கிட்டு அந்த கார்காரையும் வண்டிக்காரையும் வந்துக்கிட்டு ஏன் நிப்பாட்டுறேன் நான் இப்போ போய் ஆகணும் சண்டை போடுவாங்க. நான் ஒரு ஷூட்டுக்கு போயிருந்தேன், ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரே ஒருத்தரை மட்டும் போய் நிற்க சொல்லிட்டார் டேரக்டர். அவர் ஒருத்தர் போய் நின்று இருக்கார், கவர்மெண்ட் பஸ்லேருந்து எல்லாமே வந்து நின்று இருக்குது. அவனை ஊர்க்காரெல்லாம் சண்டை போட்டு இவரை தாண்டி வந்துட்டாங்க. அவர் இப்படியே நின்றுருக்காரு. அங்கே நிற்க சொன்ன வேண்டாம் அண்ணா, நான் தடுத்து பார்த்த ஒரு 100 பேர் வந்துட்டாங்க சண்டை போடுறோம்னா எல்லாம் உள்ள வந்து நடு ஷூட்டில் நின்ட்டாங்க. அவரை பிடிச்சி கிளின்னு கிழிச்சாங்க அந்த ஏடியை. இப்படியே தான் பட்டிருந்தார்.
திடீர்னு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட சொல்லுவாங்க. ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டோன்னா ஏன்டா ஆர்டிஸ்ட்னு கூப்பிடலன்னா ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வருவாங்க. கேமரா செட் பண்ணிக்க மாட்டாங்க. எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டோன்னா ஆர்டிஸ்ட்டை திட்டு வாங்குவாங்க, திருப்பி போவாங்க. இது ஒரு சைக்கிளாகவே ஏன்டா இந்த ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு வந்தேன் அந்த கேரவால இருந்தா கூப்பிட்டு வர அந்த சொன்னாங்க. விவேக் ஒரு படத்துல மலேசியால போய் அடி வாங்கிட்டே இருப்பாரு. கடைசியா அடி வாங்கும்போது சிரிச்சுட்டே இருப்பாரு. ஏன்டா சிரிக்கிற? மரத்தமிழனுக்கு மரத்து போச்சு சார்ன்ற மாதிரி தான் இருக்கும். அதே ஏடிஸ் நிலைமை, உனக்கு மரத்தே போயிருக்குள்ள இந்த டைம்ல திட்டு வாங்கி அது எனக்கு கிரெடிட்ஸ் அவங்களுக்கும் போகாததுக்கே இவ்வளோ வாங்க. உண்மையிலே கடவுள் வந்து நீ தானே ஃபிலிம் மேக்கிங் பேஷன்னு இந்த அனுபவிப்போ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்கும் சார். அதனால ஏடிஸ் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை. அண்ட் எப்பா அந்த வேலை தெரிஞ்சுக்கிறதுங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து அதுவே ஒரு தனி ஸ்கில்லாக சினிமாவில் பார்க்கணும். அது வந்து எல்லாராலையுமே எல்லாம் பண்ண முடியாது. ஒரு நாள் செட்டில் அவ்வளோ தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். அதுவே ஒரு தனி ஸ்கில்லாக பார்க்கணும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4 பேருமே வந்து மக்களுக்கு அறிமுகமான முகங்கள். எந்த படப்பிடிப்பு தளத்தில் போனீங்கன்னாலும் அந்த படப்பிடிப்பு தளத்தில் குறைந்தது ஒரு 20-30 பேராவது உங்களை அடையாளம் காணுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்தால் இப்படி தான் இருக்கா உங்களுக்கு வரவேற்பு? இப்போ எல்ஜிஎம் செட்டில் வந்து ஹரிஷ் கல்யாண் சாரே வந்து சொன்னார், ஃபேன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம். அது ஒரு பக்கம் இருக்குது. நான் போன இன்னொரு செட்டில் இப்படி இருக்குது. அது நாங்கள் எல்லாரையுமே அப்படியும் சொல்லவும் முடியாது. ஒரு இல்லை சார், நம்மளுக்கு இப்போ நாங்கள் வரோம் அப்படியே பாதையில் பூ போடுங்கன்னா சொல்ல போகிறோம். குறைந்தபட்ச மரியாதை தான். ப்ரோ ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அங்கே ரூம் இருக்குது ப்ரோன்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ தான் நாங்கள் எதிர்பார்க்குறது. நாங்கள் பெரிய அவ்வளோ ஸ்டார்ஸ் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி ஒரு தேவையில்லாத ஒரு கோவம் எங்கள் மேலே வச்சுக்காமல் இருந்தாங்கனாலே எங்களுக்கு போதும் தான். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். நாங்கள் அமைதியாக நாங்களே அமைதியாக தான் இருப்போம். அதை பார்த்தே கடுப்பாயிட வேணான்றது தான் எங்களோட இது. அண்ட் தெரில சார், அது எனக்கு சொல்கிறதுக்கு எப்படின்னு தெரில. அது பட்டு அது சினிமாவில் யாரோ ஒருத்தர் யாரையோ திட்டுறாங்க, அவங்களால முடிஞ்சவங்களை திட்டுறாங்க, அவங்களால முடிஞ்சவங்களை திட்டுறாங்க. அன்றைக்கி என் மேக்கப் மேன் போயிட்டு யாரையோ திட்டிகிட்டு இருந்தார். இவர் ஏன் திட்டுறாருன்னு பார்த்தா இவர் ஏடி கிட்ட திட்டுருவேன். அவரே திட்டா அவர் டேரக்டர் கிட்ட அவர் சினிமா ஆக்டர் கிட்ட திட்டுவாங்க இருந்தார். ஓ இது ஒரு செயின் ஆஃப் கமாண்ட் மாதிரி போயிட்டுருக்கு போல் அப்படின்றதும். அது ஒரு மாதிரி அதான் சார், நிறைய ஈகோஸில் நிறையா அப்படியே டாப்ல இருக்கிற ஒரு இடமா இருக்கு. எல்லாம் முடிச்சு ஒரு சீன் எடுப்பாங்க. அதான் அதனால எல்லாத்தையும் முடிச்சா அது ஒரு டைரக்டரா அதை எல்லாத்தையும் கட்டி இழுத்து முடிச்சுட்டா போதும். அதனால நம்ம இது சொல்ல முடியாது. இது இப்படிலாம் எங்களை இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது எங்களுக்கு நடந்த அநீதிலாம் இல்லை. இப்போ சிரிச்சு எப்படி இது இப்படிலாம் நடந்துச்சுனாலும் ஜோக்கா பேசுகிற மாதிரி தான். நாங்கள் ஒரு டச்சுட் ஒரு நாளைக்கு பெரிய ஆளானா இதெல்லாம் திருப்பி வேறு யாருக்கும் நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான நடிகர் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமெடியை நோக்கி நகரணும் தான் சார். நான் ரைட்டிங்கும் பண்ணுவேன். ஸோ காமெடி ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதிட்டும் இருக்கேன். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் காமெடிக்கு ஸ்பேஸ் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? எனக்கு இருக்கதா நினச்சிட்டு இருக்கேன் சார். அதனால சினிமாலேயே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கு இப்போ. இல்லை சார், நான் அது எப்படி பார்க்குறேன்னா, நல்ல நடிகனாக இருந்தால் அது காமெடியன்னு ஒருத்தன் இனி வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு நல்ல நடிகனாக இருந்தால் காமெடி பேஸ்ட் ரோல்ஸ் வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லப்பர் பந்தில் வந்து ஒரு பாலசரவணன் வராருன்னா அவர் அங்கே காமெடியனாக ப்ளேஸ் பண்ணல. அவங்க ஒரு கேரக்டராக தான் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் காமெடி பண்ணுது, எமோஷனல் பண்ணுது. நீ எந்த மாதிரி ஆள் தெரியுமா, எனக்குலாம் அந்த எஸ்சி ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நல்ல டைலாக்கும் பாலசரவணன் பேசுகிறாரு. ஆகையால் அந்த மாதிரி தான் இனிமேல் வரப்போகுதுன்றது தான் என்னோட ஒரு கணிப்பு. வெறுமை காமெடியன் என்னை வந்து ஒரு இனி வெறும் காமெடி மட்டும் வரும்னு நான் நினைக்கல. நான் நல்ல நடிகன், ஆனால் என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னோட காமெடி டைமிங். ஸோ அதை நோக்கி நகர்றோம். ஹோப்ஃபுல்லி இட் கிளிக்ஸ். உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார்? விவேக் சார் ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன வயசுலேருந்து அவர் ஜோக்ஸ் தான் பார்த்து இது பண்ணேன். அது அவரோட அந்த கருத்து ப்ளஸ் காமெடி ஸ்டைல் தான் நான் இப்போ பேசிக்லி ஃபாலோ பண்ணுறது அவரோடது தான். அவர் இவ்வளோ சொல்கிறது இதெல்லாம் நாங்கள் இன்னுமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப தாக்கம் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது விவேக் சார். உங்களுக்கு என்ன மாதிரியான கதை பார்த்தோம்? எனக்கும் நல்ல காமெடி. நான் ஹீரோ சார், நடிச்சா ஹீரோ. நான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது. நடிச்சா ஹீரோ நான் அப்படிலாம் சொன்னது இல்லை. ஃப்ரேமில் நிற்க வச்சா கூட நம்ம அந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா, ஒரு ஆக்டராக அந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் சொல்லவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆக்டராக இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா கலாபவன் மணி சார் வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் மாதிரி எல்லா கேரக்டரும் மிமிக்ரி பண்ணு. மிமிக்ரி நமக்கு வராது, இன்ஸ்பிரேஷன் தான் சொன்னேன். இல்லை அவரை பார்த்த ஒரு மாதிரி அவர் நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அவர் மிமிக்ரி அவருடைய எக்ஸ்ட்ரா செட்டு, பட் நல்ல ஆக்டர், எல்லாமே பண்ணுவார். அது எனக்கு இன்னமும் அவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எனி ரோல் சார், அது ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவர் கமெடியனாக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் ஹீரோவே பரவாயில்ல. ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்கிறார், ஹீரோனா கூட பரவாயில்ல. அதாவது அவர் ஆசையை ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு. சொல்லாமல் தெரியல. நடிச்சா இவனை மாதிரி நடிக்கணும்டா, வேற யாராலும் நடிக்க முடியாது.
இல்லை நான் நடிச்சே இவன மாதிரி நடிக்கணும். நடித்தா உங்களை மாதிரி நடிக்கணும்னு பேர் வரணும். ஆமாம் சார், அதுதான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களை நீங்கள் எந்த அளவு தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு செட்டுக்கே போகிறோன்னா ஏடி, இபி, அசிஸ்டன்ட் கேமரா மேன், சினிமாட்டோகிராஃபர், டைரக்டர், அப்புறம் கோ ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே கேட்பேன். நல்லா நடிக்கிறேன், எதாவது இன்புட்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் நல்லா இல்லைன்னுவாங்க, அப்புறம் நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு கேட்பேன். ஸோ அந்த பொறுமையை வளர்த்திக்கிறேன். இப்போ இல்லைனாலுமே நாளைக்கு ஏதாவது நல்ல ரோல்ஸ் கிடச்சுன்னா, நல்ல ரோல் கிடைக்க நான் என்ன சீரமைச்சுக்கிட்டே இருப்பேன் சார். இவங்களுடைய கோலுக்கும் உங்கள் கோலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவங்க யாருமே வந்து கதாநாயகனை ஆசைப்படல. இல்லை கதாநாயகன் சார், எனிதிங் சார். இப்போதைக்கு ஹீரோவாக நடிக்க மாட்டோம் சார். இப்போ ஹீரோ சான்ஸ் வந்தால் கூட இப்போ ஹீரோவான எல்லாம் வரமாட்டேன். உங்களுக்கு நடிப்புல அந்த அளவு ஆர்வம் உண்டா? இல்லை கேமரா பேக் சைடு தான் ஆர்வம் ஜாஸ்தி. யாராச்சும் ஹீரோ சான்ஸ் கொடுத்தா பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.